ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஜாவா ப்ரோக்ராமிங்கான இம்பார்ட்டன்ட் கொஷினை பற்றி பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு யூனிட் வைஸ் வந்து கொடுத்துருக்கேன். பார்ட் ஏக்கு தனியாக, பார்ட் பிக்கு தனியாக, பார்ட் சிக்கு தனியாக கொஷின் வந்து கொடுத்துருக்கேன். அதுலேயே வந்து யூனிட் வைஸ் வந்து கொடுத்துருக்கேன். யூனிட் 1க்கு தனியாக, யூனிட் 2க்கு தனியாக, யூனிட் 3க்கு தனியாக வந்து கொடுத்துருக்கேன். இது எல்லாமே உங்கள் பிஎஸ்ஏ கொஷின் பேப்பரில் கேட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஷின் தான். இந்த வீடியோவில் வந்து மோஸ்ட்லி வந்து கொஷினை வந்து படித்து சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து மற்ற இம்பார்ட்டன்ட் கொஷினுக்கு அப்லோட் பண்ணணும். அதனால சீக்கிரமாகவே வந்து ஷார்ட்டாக வந்து எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை மட்டும் சொல்லிடுவேன். இதில் உள்ள கொஷினுங்க அவங்க வந்து கேட்பாங்க. ஆனால் கொஷின் வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. நான் கொடுத்த கொஷினை அப்படியே டேரெக்டாக வந்து கேட்க மாட்டாங்க. கொஷினை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தான் கேட்பாங்க. இது வந்து யூனிட் 4க்கும் யூனிட் 5க்கும் உள்ள பார்ட் ஏல உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷினுங்க உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். இதில் இந்த கொஷினை வந்து நீங்கள் படிச்சுட்டு போனாலே போதும். இதுலேருந்து கண்டிப்பாக வந்து மோஸ்ட்லி வந்து அவங்க கொஷின் வந்து கேட்டுருவாங்க. இது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஷினுங்க. உங்கள் பிஎஸ்ஏ கொஷின் பேப்பரில் டவுன்லோட் பண்ணி அதுலேருந்து எடுத்த கொஷினுங்க. அது ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு வந்து யூனிட்டோட நேம் வந்து கொடுத்து கீழே வந்து அதுக்கான கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஏன்னா நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்ட் பிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷினை பற்றி பார்த்துலாம். பார்ட் பியில் வந்து டோட்டலாக உங்களுக்கு யூனிட் வைஸ் வந்து கொஷின் கொடுத்துருக்கேன். மோஸ்ட்லி ஒரு யூனிட்டுக்கு வந்து 4 or 5 கொஷின் தான் கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து எக்ஸ்பிளைன் தி வேரியஸ் டேட்டா டைப் அவைலபிள் இன் ஜாவான்னு வந்து கொடுத்துருக்கேன். இதை வந்து அவங்க ட்விஸ்ட் பண்ணி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா டைப் இன் ஜாவான்னு கூட கேட்பாங்க. அதனால கொஷினை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி தான் கேட்பாங்க. கொஷின் வந்து நீங்கள் நல்லா படிச்சுட்டு போங்க. அதுமாதிரி கொஷின் வந்து நீங்கள் பார்த்து அப்படியே நோட்டில் ஒன்ஸ் வந்து கைட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா நீங்கள் திருப்பி வந்து அதை பார்க்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக வந்து கொஷின் வந்து உங்களுக்கு மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து 4th யூனிட்டுக்கு 5th யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து கொடுத்துருக்கேன். பார்ட் பிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து கொடுத்துருக்கேன். அதில் 5th யூனிட்ல செகண்ட் கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட் வந்து பார்ட் சிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து கொடுத்துருக்கேன். இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாமே மோஸ்ட் ரிப்பீட்டட் இம்பார்ட்டன்ட் கொஷினுங்க. டோட்டலா வந்து இதுல வந்து உங்களுக்கு வந்து 7 கொஷின் வந்து கொடுத்துருக்கேன். இந்த 7 கொஷினுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஷின் தான். அதே மாதிரி கொஷின் வந்து அவங்க கேட்கறதுக்கான சான்ஸ் வந்து எப்படிக்கா இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு கொஷின்லேயே வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பேன். ஓகே, வேற ஏதாவது சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல உங்க சப்ஜெக்ட் கோடையும் சப்ஜெக்ட் நேமையும் சொல்லுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேளுங்க. உங்களுக்கு வந்து கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் ஆகலன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து ஓப்பன் ஆயிடும். ஓகே, இதே இம்பார்ட்டன்ட் அப்டேட் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.